ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5 மங்களாரம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்றதை மேல வாசிக்கிறேன். இது பக்கம் 63 ஆரம்பிக்கிறது. பிறையுடன் விளையாடிய பிள்ளையார். நியாயேந்து சேகரத்தில் உள்ள மங்கள ஸ்லோகம் சொல்கிற போது இந்து சேகர சம்பந்தம் உள்ளதாகவே பிள்ளையாரின் விளையாட்டை வர்ணிக்கும் இன்னொரு ஸ்லோகம் ஞாபகம் வந்தது. தத்துவம் தர்க்கம் பார்த்ததுக்கு மாற்றாக அந்த விளையாட்டையும் சொல்கிறேன். இந்து சேகரம் என்றால் சந்திரன் இடம்பெற்றுள்ள சிரஸ் என்று அர்த்தம். பரமேஸ்வரன் தான் இப்படி இந்து சேகரனாக இருக்கிறான் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஞானப்பால் உண்ட குழந்தை முதல் பாட்டிலேயே தூவன் மதிசூடி என்று சொல்லியிருப்பது இதனால்தான். ஈஸ்வரன் ஜடாபாரத்திலே சூட்டிக் கொண்டிருக்கிற சந்திரன கலையுடனே விக்னேஸ்வர குழந்தை பண்ணின விளையாட்டை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். லோகத்துக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்கிற விளையாட்டு. சர்வலோகத்துக்கும் தாய் தந்தையாக இருக்கப்பட்ட அம்பாளும் ஈஸ்வரனும் பிரியத்திலே ஒன்று கூடினால் அதை போல லோகத்துக்கு சந்தோஷம் எது உண்டு? அப்படிப்பட்ட சந்தோஷத்தை பாலக்கிரீடையால், அதாவது குழந்தை விளையாட்டால் கணபதி உண்டாக்கியதாக ஸ்லோகம். காவிய மரபிலே சில உண்டு. நாயகனும் நாயகியும் தமிழில் தலைவன் தலைவி என்பவர்கள் எப்பொழுதும் பிரியமாயிருந்து ஆனந்தமாக காலத்தை போக்கிக் கொண்டிருந்தார்கள் என்றால் காவியத்தில் ரசம் போத மாட்டேன் என்கிறது. அவர்கள் நடுவிலே கொஞ்சம் பிரிந்து போனார்கள், அப்புறம் சேர்ந்தார்கள் என்றால் ரசம் ஏற்படுகிறது. பிரிவதில் 2 விதம். எவனோ ஒரு ராவணன் நாயகியை தூக்கி கொண்டு போகிறான், அல்லது ஒரு மாதவியிடம் மயங்கி நாயகன் பிரிந்து போகிறான் என்பது ஒரு விதம். இது மனசுக்கு ரொம்ப கஷ்டம் தருவதாக இருப்பது. இது சோகரசம். பிரிந்திருக்கிறோமே என்ற சோகத்தில் நாயகனோ நாயகியோ 2 பேருமையோ தாபப்படுவதற்கு விப்ரலம்பம் என்று பெயர். இப்படி ஒரே சோகமாக இல்லாமல் வினோதமான ரசக்கலவையாய் கோபரசம், அதிலேயே கொஞ்சம் ஆசிய ரசம், அங்கங்கே ஒரு இழை சோகரசம், உள்ளுக்குள்ளேயே பார்த்தால் அதிலேயே சிங்கார ரசம் என்றிப்படி எல்லாம் சேர்ந்து நாயக நாயகிகள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்தாற்போல் இருப்பதுண்டு. பிரணய கலகம் என்று இதை சொல்வார்கள். தமிழில் ஊடல் என்பார்கள். பொய்க்கோபத்தில் இப்படி பிரிந்து போன பிற்பாடு 2 பேருக்கும் சேரணம் என்ற தாபம் உண்டாகிவிடும். ஆனால் தங்களை குறைத்து கொண்டு மானத்தை கோபத்தை விட்டு சமாதானமாக போவதற்கும் மனசு இடம் கொடுக்காது. எப்படியாவது ஏதாவது சந்தர்ப்பம் ஏற்பட்டு ஒன்று சேரும்படியாக ஆகாதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். சாமர்த்தியசாலியான கவியாக இருந்தால் ரொம்பவும் அழகாக அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை ஜோடித்து 2 பேரையும் ஒன்று சேர்த்து விடுவார். இதிலே ரசிக ஜனங்களுக்கும் மிகுந்த திருப்தி உண்டாகும். இம்மாதிரித்தான் பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்குமே ஊடல் ஏற்பட்டிருந்த ஒரு சமயத்தில் சந்திரமௌலியான பிதாவின் தலையில் உள்ள பிறை சந்திரனோடு பிள்ளையார் லீலை பண்ண போக லோகத்தின் மாதாபிதாக்கள் கோபத்தை மறந்து ஒன்று சேரும்படி ஆயிற்று என்று ஸ்லோகம் இருக்கிறது. அந்த ஸ்லோகம் எந்த புஸ்தகத்தில் இருக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். சித்திர கவிதை. மைசூர் ராஜ்யத்தில் சாமராஜ நகரில் ராமசாஸ்திரி என்ற ஒரு கவி இருந்தார். அவர் ராவணனுக்கும் சீதைக்கும் நடந்த சம்பாஷணை ரூபத்தில் ஒரு சின்ன காவியம் செய்திருக்கிறார். சீதா ராவண சம்வாதம் என்று அதற்கு பெயர். பேரில் சீதா என்று முதலில் சொல்லியிருந்தாலும் அவள் சம்பாஷிப்பது ரொம்ப குறைவு. ராவணன்தான் நிறைய பேசுவது. அதோடு ராவணன்தான் ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொண்டு முதலில் பேசுவான். அப்புறம்தான் சீதை அவன் சொன்னதை அப்படியே நிராகரித்து ரத்ன சுருக்கமாக பதில் கொடுப்பாள். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இப்படி முதல் 3 வரி ராவணனின் பேச்சாக கூற்றாக இருக்கும். 4ஆம் வரி மட்டும் சீதை சொன்னதாக இருக்கும். ஆனாலும் தெய்வீகமான பாத்திரங்களுக்கே அக்ரஸ்தானம், அதாவது முதலிடம் தர வேண்டும் என்ற முறைப்படி அவள் பெயரை முதலில் வைத்து சீதாராவண சம்வாதம் என்ற புஸ்தகத்துக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறது. சீதாராவண சம்வாத ஜரி என்று ஒரு ஜரி சேர்த்துக் கொள்வார்கள். ஜரி என்றால் அருவி. ஸ்லோகங்கள் அருவி போல் சொற்பொழிவு என்று சொல்கிறார்களே, அதுபோல பெருகி வருவதால் காவியத்துக்கு ஜரி என்ற ஒரு அடைமொழி. பிரதிசோகத்திலும் முதல் 3 வரியில் ராவணன் ஒன்று தன்னை பற்றி ஓஹோ என்று உசத்தி பிரகடனம் பண்ணிக்கொள்வான், அல்லது ராமரை மட்டம் தட்டி ஏதாவது சொல்வான். 4ஆம் வரியில் சீதை அதை அப்படியே நிராகரணம் செய்து விடுவாள் என்றேனே. அவள் சொல்கிற அந்த வாக்கியத்தில்தான் இந்த காவியத்தின் தனிச்சிறப்பே இருக்கிறது. கவியின் சாமர்த்தியம் அந்த ஈற்றடியில்தான் இருக்கிறது. ராவணன் ஒன்று சொல்ல சீதை பாட்டுக்கு அதை ஆட்சேபித்து வேறே என்னவோ தன் வசனமாக சொல்ல மாட்டாள்.
கவி இதை அந்த மாதிரி பண்ணவில்லை. பின்னே அவள் என்ன பண்ணுவாள், என்ன சொல்லுவாள்? ராவணனை பார்த்து, நீ சொன்ன வார்த்தைகளிலிருந்தே ஒரு குறிப்பிட்ட எழுத்தை எடுத்துவிடு, அல்லது அவற்றோடு ஒரு குறிப்பிட்ட எழுத்தை சேர்த்துவிடு, இல்லாவிட்டால் ஒரு எழுத்துக்கு பதில் இன்னொன்று போட்டுக்கொள், இப்படி பண்ணி பார்த்தாயானால் அதுதான் என் பதில் என்று சொல்வாள். இம்மாதிரி பண்ணி பார்த்தால் ராவணன் சொன்னதன் அர்த்தம் அப்படியே மாறிப்போய்விடும். அவன் தன்னை உசத்தி சொல்லிக் கொண்டது சீதை ஏற்படுத்திய ஒரே எழுத்து வித்தியாசத்தினால் அப்படியே மாறிப்போய் அவன் எவ்வளவு நீச்சன் என்று காட்டுவதாக ஆகிவிடும். அதே போல ராமரை அவன் மட்டம் தட்டி சொன்னதும் மாறி அவருடைய உயர்வை சொல்லும் புகழ் மொழியாகிவிடும். உதாரணம் காட்டினால்தான் புரியும். எனக்கு ரொம்ப புத்தி ஜாஸ்தி என்று ஒருத்தன் சொல்கிறான், இன்னொருத்தன் ஜாவுக்கு பதிலால் நா போட்டுக்கொள் என்கிறான் என்று கிண்டல் பண்ணுகிறான். என்ன ஆகும்? புத்தி நாஸ்தி என்றாகிவிடும் அல்லவா? ஒரு எழுத்துக்கு பதில் இன்னொரு எழுத்து போடுவதில் அர்த்தம் அடியோடு விடுவதற்கு இது எடுத்துக்காட்டு. ராமா என்ற பெயரில் வரும் ரா ம என்ற 2 எழுத்துக்கள் தான் முறையே அஷ்டாட்சர பஞ்சாட்சரங்களுக்கு ஜீவனான அக்ஷரங்கள் என்று காட்டுவதற்கு ஒன்று சொல்வார்கள். அந்த 2 மந்திரங்களிலிருந்து ரா ம என்ற எழுத்துக்களை எடுத்துவிட்டு பாருங்கள், அர்த்தத்தின் ஜீவனே போயிருக்கும் என்பார்கள். ஓம் நமோ நாராயணா இதிலிருந்து ராவை எடுத்துவிட்டால் ஓம் நமோ நாயனா என்றுதானே. நாயனா என்றால் மார்க்கமில்லாதவனுக்கு என்ற அர்த்தம். நாய என்பதுதான் சரியான வார்த்தையானாலும் தமாஷில் கொஞ்சம் வித்தியாசமாக நாவுக்கு பதில் நா வரலாம். அஷ்டாட்சரத்தில் நாராயணனுக்கு நமஸ்காரம் என்றிருப்பதே விபரீதமாக மாறி வழி தெரியாதவனுக்கு நமஸ்காரம் என்றாகிவிடும். பஞ்சாட்சரத்தில் மாவை எடுத்துவிட்டால் சிவாய என்பது நமச்சிவாய என்பது நசிவாய என்று ஆகிவிடும். சிவனுக்கு இல்லை என்று விபரீத அர்த்தம் ஏற்பட்டுவிடும். இவை ஒரு எழுத்தை எடுப்பதால் அர்த்தம் மாறுவதற்கு திருஷ்டாந்தம். ரங்கசுவாமி என்ற ஒருத்தன் ரங்கு என்று கூப்பிடுவது, உன் பெயருக்கு முன்னால் ஒரு குரங்கு சேர்த்துக்கோ என்றால் சிரிக்கிறார். ஒரு எழுத்தை சேர்ப்பதால் அர்த்த விபரீதம். ஒரு எழுத்தை எடுத்து விடுவது, ஒமிட் பண்ணுவது கியாதவிதாட்சரம் என்று எனப்படும். ஒரு எழுத்தை சேர்ப்பது, ஆட் பண்ணுவது அதிதத்தாட்சாரம். ஒரு எழுத்துக்கு பதில் இன்னொன்று என்று சப்ஸ்டியூட் செய்வது தத்தாட்சரம் எனப்படும். இப்படி ரத்ன சுருக்கமாக ஒரு மாறுதலையை சொல்லி சீதை ராவணனை தானே தன் முகத்தில் கரி தீற்றிக்கொள்ள செய்வதாக சீதாராவண சம்வாதத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமும் இருக்கிறது. நான் காட்டிய உதாரணங்களில் ஒரே ஒரு வார்த்தையில் தான் மாறுதல் பண்ணினோம். ஆனால் அந்த புஸ்தகத்திலோ ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு எழுத்து எத்தனை தடவை வந்தாலும் அத்தனையிலும் அதை மாற்றி வார்த்தை ஜாலம் செய்திருக்கிறது. கஷ்டமான காரியம். பாஷையில் விசேஷ கமாண்ட் இருந்தால்தான் அப்படி செய்ய முடியும். இப்படி அவர் 50 ஸ்லோகம் செய்திருக்கிறார். 100 பண்ண வேண்டும் என்று ஆரம்பித்தார். சிரமப்பட்டு 50 பண்ணி அதற்கு மேல் முடியவில்லை என்று விட்டுவிட்டார். அப்புறம் அவருடைய சிஷ்யர் மேலும் 50 பண்ணி சதமாக பூர்த்தி செய்தார் என்று சொல்கிறார்கள். எழுத்துக்களில் விளையாட்டு பண்ணி எழுதும் இப்படிப்பட்ட ஸ்லோகங்களை வர்ணச்சித்திர கிருதி என்பார்கள். புத்திக்கு நிறைய வேலை வைத்து வினோதமாக சிக்கலாக புதிராக பண்ணும் கவிதைகளுக்கு சித்திரகவி என்று பெயர். சித்திரகவியிலே 2 மெயின் டிவிஷன். வார்த்தை ஜாலம் இல்லாமல் அர்த்த ஜாலம் சேர்த்து ஆழ்ந்து யோசித்தாலே பொருள் புரியும்படி கவிதை செய்தால் அதற்கு அர்த்த சித்திரம் என்று பெயர். இப்படி இல்லாமல் சப்தஜாலம் நிறைய இருக்கும்படி பொருள் அணியாயின்றி சொல்லணியாக செய்தால் அதற்கு சப்த சித்திரம் என்று பெயர். பொருள் அணியில் சப் டிவிஷன் தான் எழுத்தை மாற்றி விசித்திரம் செய்யும் வர்ண சித்திரம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.